உண்மைதான் தேடிட்டு இருந்தேன். எப்படி இருக்கேன் ட்ரெஸ்? இதை நீங்க எடுத்து போட்டீங்க? என் வீட்டுல என் ட்ரெஸ் நான் எடுத்து போட்டேன். என் வீட்டுல இருக்கிறதுல எனக்கு தானே சொந்தம். வீடா? ஆமா, அது என் வீடு. புரியுதுல? என்ன இருக்கோ அதுக்கு எனக்கு தான் சொந்தம். போடுவேன், ஆடுவேன், கிழிப்பேன், எனக்கு என்ன தோணுதோ பண்ணுவேன். இன்னொரு இருக்கும் இதுக்கு. சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்து உங்ககிட்ட மத்த கதை பேசுறேன். ஓ ரம்மி, என்ன? இதுக்கு என்னங்க அப்செட் இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிரிக்க பண்ணிக்கிட்டே இருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, விட்டுறீங்களா? வர இப்படி மறைச்சிட்டுல. நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு. ஆமாமா, நாங்க கொடுக்கறதா கட்ட அநியமா தெரியும். கேளுமோ, சொன்னாவே கேட்க மாட்டாங்க. இவங்க இருக்கிறாங்களே, எல்லாம் இவங்க இஷ்டத்துக்கு தான் நடக்கணும். ஆமா ஆமா, எல்லாம் எங்க இஷ்டத்துக்கு தான் நடக்கும்பா. இதெல்லாம் இருக்கா? அழகாக எழுந்து சிரிச்சு விளையாடிட்டு இருந்தா இல்லையானா என்ன காரணம்? சிரிச்சு பேசிட்டு இருக்கா. ஆனா என்ன யோசிக்கிறாளே, என்ன குழப்பமா இருக்காளே, என்னவா இருக்கும்? என்ன 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 வேற ஏதாவது பண்ணிருப்பாங்களா? ஏதாவது பேசியிருப்பாங்களா? இல்ல மிரட்டியிருப்பாங்களோ? என்னமோ நடந்திருக்கு. இவ துருத்துருன்னு வரவ. இவ்வளவு பேர் இருக்கும்போது இவ அமைதியா இருக்கிறவளே கிடையாது. உங்க தாத்தா அப்பா மாமா எல்லாம் ஒன்னா இருக்கிறதுல திவ்யமாவது அமைதியா இருக்கிறதாவது. என்னவோ நடந்திருக்கு. என்ன 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 ஒன்றும் புரியலையே. இவங்க எல்லாம் எங்ககிட்ட எதுவும் மறைக்கிறாங்க. என்னவோ கல்யாணத்துல இருந்து நடந்திருக்கு. இவங்கெல்லாம் தனியா பேசுறாங்க. நாங்க வரும்போது அப்படி ஒரு சம்பவமே காட்ட மாட்டாங்க. என்னவோ நடந்திருக்கு. என்ன தெரியலையே. இல்ல பிரச்சனை வருமா இல்ல எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னே புரியலையே. ஆனா என்னவோ இருக்கு. தப்பா மட்டும் இருக்குன்னு புரியுது. கயலுக்கு தெரியுமா பார்த்தா கயலுக்கே தெரியலையே. கிட்ட இருந்து எப்படியும் மறைக்க மாட்டாங்க. கயல் நம்ம கிட்ட இருந்து மறைச்சாலும் வேற ஏதோ ரூபத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு காட்டி கொடுத்துருவா. அவ குழம்பியோ ஏதோ ஒண்ணு பண்ணுவா. அவ பிஹேவியரே நார்மலா இருக்காது. ஆனா ரொம்ப நார்மலா இருக்காளே. அவளுக்கும் தெரியல. என்னவா இருக்கும்? என்ன கதை கேட்டா சொல்லுதுங்களா? கண்டுபிடிச்சி அவன் இந்த போலீஸ்காரன் அதுக்கு வேலை. அவனை ஹெல்ப் பண்ண மாட்டான். என்ன கையில் ரோசனை ரொம்ப பலமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல, சொல்லுங்க என்ன. இல்ல, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? இது என் லவ்வுக்கு நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ். ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ். ஆமா, என் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில அதை அவர்கிட்ட கொடுத்தது. அவன் இந்த மாதிரி விஷயத்துல யாருக்குமே தரமாட்டான். போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொக்கிஷமான விஷயத்த எங்க வைப்பா? தப்பா நினைக்காதீங்க, அந்த வீட்டுல வைக்க மாட்டான். அங்கதான் சிவா இருக்கால, உங்க ஃப்ரெண்டு தான் டீச் போட்டுருவா. இல்லாத நாடகம் ஒரு 10 வருஷம் அவங்க அம்மா வீட்டுல வச்சிருப்பா. அது மாதிரி அவருக்கு கிஃப்ட் பண்ணிருந்தா அந்த பொருள், அந்த ட்ரெஸ், அந்த நகை, என்னவோ ஒரு விஷயம், அதெல்லாம் அவங்க அம்மா வீட்டுல தானே இருக்கும். ஆமா, அப்படி இருக்கிற ட்ரெஸ் இவங்க எப்படி வந்திருக்கும்? என்ன புரியல. போட்டு பார்க்க கூட லாவணியா யாருக்குமே தரமாட்டான். இதெல்லாம் என் பர்சனல் அப்படி சொல்லிடுவா. தாண்டி எந்த ட்ரெஸ் வேணா அவகிட்ட அதை எடுக்கலாம். அது எவ்வளவு காஸ்ட்லி இருந்தாலும் அவ கண்டுக்க மாட்டான். ஆனா அவங்க சில பேர் கொடுத்த கிஃப்ட், அதுவும் ஃபர்ஸ்ட் கிஃப்ட்ஸ் நாங்க எல்லாரும் கொடுத்தது, அது எல்லாமே அவ பத்திரமா தான் வச்சிருப்பா. நாங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் கொடுத்த எல்லாரோட ட்ரெஸ்ஸுமே அவகிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் கொடுத்த பொருளுங்க அந்த மாதிரி எல்லாமே அந்த வீட்டுலதான் இருக்கும். அதுதான் அவங்க அந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல இருக்க பொருளை எடுக்க வேண்டாவா? என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. அவங்க அந்த வீட்டோட வாரிசு. ஸோ அந்த வீட்டுல என்ன இருக்கோ அது அவங்களுக்கு இருக்கிற உரிமை இருக்கு. அவங்க யார் தடுப்பா? அவங்க பெர்மிஷன் எல்லாமே இவங்க எடுப்பாங்களா? எனக்கு புரியல. உங்க வீட்டுல நீங்க யார் பெர்மிஷன் கேட்டு பொருள் எடுப்பீங்க? ஆனா அவங்க வீடு இல்லையே. என்ன சொல்றீங்க, அவங்க ஒத்துக்கிறாங்களா? அதனால இத போட்டா உங்கள என்னவா? உடச்சிடுவா. போட்டாலே உடச்சிடுவாண்ணா. இதுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா? என்ன தெரியுமா சொல்றீங்க? ட்ரெஸ் கிழிஞ்சாலோ ஓட்ட விழுந்தாலோ இல்ல என்னமோ எப்படி எப்படியோ ஆனா வாங்கிப்பாளா? அவத்தோட என்ன ஆவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் பொக்கிஷமா பாதுகாக்கிறது. இதை அவளே இப்பனா ரேரா தான் எடுத்து போடுவா. அவளுக்கு தோணும் போது. மற்றபடி இது அப்படியே பத்திரமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பா. அவ பேர பிள்ளைங்களுக்குலாம் அதை காட்டணும்னு சொல்லுவா. அவ இது உங்க அத்தை வாங்கி கொடுத்தது, உங்க சித்தி வாங்கி கொடுத்தது, உங்க பெரியாயா வாங்கி கொடுத்தது, அந்த மாதிரி சொல்லணும். அவ பசங்க அவ பேர பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவா. அப்ப இதுக்கு ஏதாவது ஆனா அது அவளுக்கு எவ்வளவு பெரிய வழியா இருக்கும்? ரொம்ப வலிக்கும். சரி, இது அவளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். இப்போ ஜென்ரலா இது கிழிஞ்சு போச்சுன்னா இங்க இருக்க மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? சரி விடுமா, ட்ரெஸ் தான் கிழிஞ்சு போய் வேற ட்ரெஸ் மாத்திக்கும். அவ அழுதாலுமே எல்லாரும் அவகிட்ட என்ன சொல்லுவாங்க? ட்ரெஸ் எல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கே போய் அழுவாங்களா? யாருமே அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க.
ஆனா அவளுக்கு எந்த வலி இருக்கும்? புரியல. இந்த பொருள் டேமேஜ் ஆனா அவளோட வலி எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா பாக்குற மத்தவங்களுக்கு இது ஒரு சாதாரண துணி. இது டேமேஜ் ஆனா இவங்க பெருசா ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. எல்லாரும் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ ஓவர் ஆக்ட் பண்றேன்னு அவ்வளவுதான் கேட்பாங்க. ஆனா அந்த வலி அவளுக்கு லைஃப் லாங் இருக்கும். ஆனா அடுத்தவங்களுக்கு அந்த வலி தெரியாது. சோ இவங்க மேல தப்பும் இருக்காது. ஆனா அவளுக்கு வலியும் கொடுத்த மாதிரியாச்சு. உங்க யாரையாலும் உங்களை கேள்வி கேட்க முடியாது. இவங்க ஜென்ரலா சொல்றாங்க, நான் வந்தா எங்க அம்மா வீட்டுல ட்ரெஸ் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் எடுத்தேன். ஏன் சித்தி எனக்கு உரிமை இல்லையா உங்க வீட்டுல இருந்து எடுத்து போட அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா, ஏன் சித்தப்பா உங்களுக்கு உரிமை இல்லையா அப்ப நான் வேண்டாதவளா, எல்லாருமே ஒரு வார்த்தை கேட்டா அவங்களால ஒண்ணும் சொல்ல முடியாது. இருக்குமா அப்படின்ற வார்த்தை தான் சொல்ல முடியும். நம்ம வீட்டுல இருந்ததுனால நான் எடுத்து போட்டேன். ஏன் இவங்க அக்கா தானே, நான் ஒரு அக்காவா ஒரு ட்ரெஸ் எடுத்து போட உரிமை இல்லையா? எனக்கு இதோட சென்டிமெண்ட்லாம் தெரியாது. இந்த ட்ரெஸ் இருந்துச்சு, சரி நம்ம தங்கச்சி நம்ம வீடுன்னு எடுத்தேன். இது மாதிரி இருக்கும்னு நீங்க சொல்றீங்களா, இல்ல இது மாதிரி அவங்க பிளான் போட்டிருக்காங்கன்றத சொல்றீங்களா? அது வந்து எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன். சும்மாவே உங்களுக்கு எங்க மேல பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீங்க ஏன் அங்க இருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. அதே மாதிரி நீங்க நிறைய கெடுதல் பண்ணுவீங்கன்னு நாங்க யோசிச்சோம். ஆனா பெருசா நீங்க பண்ணல. இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சதா நீங்க சொல்லிருக்கலாமே. எனக்கு இதெல்லாம் தெரியாதுடா, நான் சும்மா தான் சொல்றேன். எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன். ஒருத்தவங்க பழி வாங்குறதுக்கு இப்படியா இருக்கு ஆப்ஷன். என்னமா அழாச்ச போல இருக்கு. அதெல்லாம் நல்லாவே அப்படிதான் பண்ணணும்னா சும்மா சும்மா மிரட்டிட்டு இருக்காவ. அதுதான் இவ்வளவு வச்சு செக் வச்ச. அவளுக்கு வலிக்கும்ல, ரொம்ப நல்லாண்டா. அப்படி போட ட்ரெஸ் எல்லாம் அதுதான். ஆமா, எவ்வளவு பார்த்தா எப்படி உடல் கிடைச்சது? ஆமா ஆமா, அது பொண்ணு ரூமாவே குத்தி குத்தி தான் வைக்கிறாங்க. அந்த ரூம்குள்ள போறதுக்கு சரி, அந்த பீரோக்கு சரி, உள்ள போ நோண்டோ அப்படி இருப்ப சாரி குத்த வச்சுக்கோம். கடைக்கு தான் என்ன இருக்குன்னு பாக்கணும் தான் யோசிச்சுதான் சரி. அது போகும்போது பேசிக்கிட்டே உள்ள போயிட்டா கூட அதெல்லாம் என்ன வெளியே போனோம் சொல்ல முடியல. ஆனா அது வேலையை பார்த்துச்சு. அப்போ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி நான் தான் ஏற்பாடு பண்ணேன். அப்புறம் யாருன்னு அது பார்க்க போச்சு. சரி, அதையா சமயம் விட்டு அந்த பீரோக்கு டூப்ளிகேட் சாவி ரெடி பண்ணிட்டேன். அதுக்குள்ள எப்படி ரெடி பண்ணீங்க? அதுக்குள்ள சாவி கிடைக்குமா? இவ்வளவு தத்தியா இருக்கா? அப்படிதான் நேரம் வந்த நேரம் அவனை பிடிச்சிருக்காது. சோப்புல அந்த சாவியோட அச்சியே எடுத்துட்டேன். இந்த மாதிரி பண்ணி தராங்க, இதெல்லாம் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறமா அந்த சோப்போட சாவியை ரெடி பண்ணிட்டேன். ஆமா, அந்த ரூம்ல அடிக்கடி போயிட்டு வரது, புக் எடுக்கிறது, படிக்கிறது. அந்த ரூம்ல அடிக்கடி ஆக்சஸ் வச்சுனே இருந்ததுனால அதனால ஒன்றும் சொல்லவும் முடியல. சரி ரூம் தானே, மற்றதெல்லாம் கூட்டிட்ட மாதிரி எனக்கு தைரியமா இருந்துச்சு. அப்புறம் நைட்டோட நைட்டு அதை திறந்தா என்னென்ன வச்சிருக்கு, என்னென்ன ட்ரெஸ், என்னென்ன நகை பார்த்தேன். இங்க போடுற ஒவ்வொரு ட்ரெஸ் அவன் ட்ரெஸ்ஸா தான் இருக்கணும் முடிவு பண்ணேன். அவன் நகையா தான் இருக்கணும் முடிவு பண்ணேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அதுல ஒரு தனி ராக்ல பொத்தி பொத்தி பார்த்து 4-5 டப்பா போட்டு வச்சிருக்கா ஒரு வயிறு நகைக்கு. உங்களுக்கு அந்த நகை மேல சந்தேகம் இருக்கு. என்ன சொல்றீங்க? அது அவன் தான் வாங்கி கொடுத்துருக்கான். ஆனா அவங்க அண்ணி இருக்குல்ல, அது வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுது. ஆனா எங்களுக்கு அது நம்பிக்கை இல்லை. ஓ, அதுதான் அந்த நகையா? அதையும் எடுத்துட்டு வந்திருக்க. சூப்பரு, அதை என்கிட்ட கொடுத்துருங்களேன். பாத்தியா, உங்ககிட்ட எது கொடுக்கணும், இல்லாம ஆக்கணும். அப்பதான் அவள் இன்னொரு வேலை எனக்கு அதை பார்க்கணும். அவளை பார்க்கறது தான் எனக்கு இருக்க மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு இந்த 8 வருஷம். அவளுக்கு எப்போ இவனுங்க வந்தானுங்களோ அந்த வெளிநாட்டுல அவளை பார்த்தனும் அப்ப பூச்ச வழுக. அவ திமிரு தான் அதிகமா இருக்கு. எனக்கு அவ கண்ணுல திருப்பி அந்த பழைய அழுகைய பார்க்கணும். அவ என்னை பார்த்து நடுங்குவாள், பயப்படுவாள், அதை பார்க்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்ப இது தெரிஞ்சிருச்சுல. அதை வச்சு அவளை நான் பாத்துக்கிறேன். நகலை எடுத்துட்டு வந்திருக்க. ஆமா, என்ன பண்ண போறேன்? எங்க போனவன்னு எனக்கு தெரியும். என்னையா மிரட்டினா அவன், அவளை நடுங்க வைக்கிறேன். ட்ரெஸ் ஒரு சாதாரண விஷயமா இருக்கும், அதில் அவன் நடுங்குவாளா? நான் போட்டதை பார்த்ததுல இருந்து அவளை வெளியே சொல்லவும் முடியாம தவிக்கிற தவிப்ப நீங்க பாத்தீங்களா? அதுக்குதான் அது 3 இருக்கா? என்கிட்ட ட்ரெஸ் இருக்குன்னு அவளால சொல்லவும் முடியல, கழட்டுங்கன்னு என்கிட்ட கேட்கவும் முடியாது, மத்தவங்க கிட்ட அதை பத்தி சொல்லவும் முடியாது. ஆனா இது வேறுமைதான் போட்டு அவளுக்கு தெரியணும், அப்பதானே வலிக்கும். தனியா மாட்டணும் தான் வெயிட் பண்றேன். இந்த ட்ரெஸ் பண்ண என்னாலே தாங்கிக்க முடியாது. நான் பார்த்து எல்லாவுக்காக எடுத்த ட்ரெஸ். நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் என்ன பண்றது, எப்படி பண்றது. வாழுங்களா, என்ன காலேஜ் போற பசங்க மாதிரியா இருக்கீங்க? சின்ன பிள்ளைத்தனமா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இவ திமுரு மாமி. இல்ல மாமி, இவருக்கு தான் திமுரு, கொழுப்பு. இல்ல, எனக்கு வேலை கிடைச்சிச்சு, இவருக்கு பொறாம. எனக்கு வேலை கிடைச்சிச்சா? மாமா கம்பெனில, அந்த கம்பெனில படிக்கிறவங்களுக்கு வேலை எடுக்கிறாங்களா? ஐயோ அப்படி இல்ல மாமி, மாமா ஆரம்பிக்க போற கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிச்சு. உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டே மாமா எனக்கு வாக்கு கொடுத்துட்டாருல்ல,
ஆனா இவளுக்கு கிடைக்கல, அதான் இவளுக்கு வேலை வெட்டி கிடைக்காதுல்ல, அந்த பயம் தான். அதனால என்னை பார்த்தா அவளுக்கு பொறாம மாமி. வாங்கிட்ட. ஆ, அதெல்லாம் சூப்பரா. இல்ல, என் பொண்ணு விவரமாச்சு தெரியுமா. ஆமா, போதும் அடங்கு. ஓவரா பண்ணன்னு வைய. நீங்க ரொம்ப வளர்க்குறீங்க. அக்கா கிட்ட சொல்லவா? அக்கா வந்தா அப்படி தலையை சீவிடுவாளோ. பாருங்கப்பா, அக்காவை திட்டுறாங்க. எனக்கு இன்னும் அக்காவில் பார்த்தா பொறாமமா. ஆமா ஆமா, பொறாம. 2 நாள் கண்டுக்காம இருங்களேன், தானா வரல இல்லையா இப்போ. போங்க, பேச போங்க. எனக்கு என்ன வந்துச்சு? எங்க அக்கா கிட்டே சொல்றேன். இருடி, நானும் அக்கா கிட்ட கேட்கறேன். கேட்டு க்ளோஸ் கட் பண்றேன். உனக்கு கிடைக்காது மகளே, கிடைக்காது. என் பொண்ணுக்கு எப்படி கிடைக்காது பாக்குறேன். உனக்கு வாங்கி கொடுக்க வச்ச மாதிரி என் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்க தெரியாது. வாங்கி கொடுக்குறேன்டி. பாக்குறேன், அதையும் பாக்குறேன். சொடக்கு போட்டு சொல்றேன் 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 சொல்றேன். அந்த வேலை கிடைக்காது கிடைக்காது கிடைக்காது. பாக்கலாம், அதையும் பாக்கலாம். இந்த அரண்டு வேலை இருக்கே, இவங்கெல்லாம் வேலைக்கு போய் என்னத்தை பண்ண போதுங்களோ. அப்படி அக்கம் பார்க்கலாம். சண்டை போட்டு அக்கா தங்கச்சி சின்ன வயசுல இருந்து தான் வளர்த்தோம். இருக்கிற இடம் தெரியவே தெரியாது, வாயாடுவா. ஆனா உங்களை மாதிரி இல்லப்பா, எது கேட்டாலும் அடிச்சுக்கிறீங்க. அவங்க கிட்ட ஒண்ணு கேட்டா தராம இருந்ததே கிடையாது. ஆனா நீங்க அக்கா தங்கச்சி தான் முடிய பிடிச்சு அடிச்சுக்கிறீங்களேடி. தெரியாது, என் பொருள் அவளுக்கு தரவே மட்டும் தந்துருவேனா தந்துருவேனா. ஒரு தனி டேக்ல இருப்பான். என்னமா அது போதண்டி போக பண்ணது என்ன ரொம்ப வெறுப்பேத்திட்டா பெரியமா. நான் சும்மா விட மாட்டேன். எல்லாரும் நாளை பின்ன என்னத்தை விட்டு தர போறீங்க? மாட்டேன், பிற மாட்டேன், விட்டே தர மாட்டேன். அப்படின்னா போங்கடியாத்தாங்களா. என்ன கூட பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன், எதுவும் பிரச்சனை ஒன்றும் இல்லைம்மா, விடுங்க. இறந்தவள் யாராவது சொன்னாங்களா? இல்ல தாத்தா, உண்மையை சொல்ல. என்னை பத்தி எப்படி தருது? நீங்க பேசுற கதையை கேட்டுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ரொம்ப மறைக்கிறாளே. இதெல்லாம் பார்த்தேன், என் வாயடி அமைதியா இருக்கிறேன். நோ நினைச்சிட்டேன். வாயாடி எனர்ஜி வேஸ்ட் பண்ண விரும்பல. நாளைக்காக எனர்ஜியை சேர்த்து வைக்கிறேன். நாளைக்காக சேர்த்து வைக்கிறேன். ஆமா, நாளைக்கு ஃபங்க்ஷன் ஒரு வழி ஆக்கணும்ல, அதுக்காக சேர்த்து வைக்கிறேன். சரி சரி, சேர்த்து வை சேர்த்து வை. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, ஃபேக்ட்ரிக்கு வரீங்களா? அங்கே சுற்றி பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ரப்பர் ஃபேக்ட்ரிக்கு மழையில் எப்படி போகிறது? காரில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் தோட்டத்து வழியாக நடந்து போகலாம். இந்த மழையா இருக்கல, வேண்டாம். காரில் போய் மெயின் வழியாக போயிடலாம். இன்னும் ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. தோட்டத்து வழியாக நடந்து போனால் 10 நிமிஷத்துல போயிடலாம். அங்கே கூட பொழுது பார்க்க போகலாம். ஆமாம், வீடு இருக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆமாப்பா, சும்மா அங்கே சுற்றி பார்த்தா போகுது. பேட்ட வாங்க, வாழுக்கலாம். யாராவது வரது அந்த வரீங்களா? நோ நோ நோ, எனக்கு வேலை இருக்கு. அதானே, நோ 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 வந்துருமே. அப்புறம் பார்த்துக்கிறேன். பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க. சரி, கொஞ்ச தூரம் போயிட்டு வருவோம், வாங்க போலாம். சரி ஜெயா, போலாம். என்ன உனக்கு ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். ஆள் அட்ரஸ் காணும். என்ன உங்க பிரச்சனை? ட்ரெஸ் எல்லாம் உனக்கு அப்படி பிடிக்குமாமே. அதுக்கு என்ன? இங்க இருந்து ஒரு 10 செட்டு தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் சில பேர் நகையில கூட தூக்கிட்டு வந்தேன். கூடவே ரொம்ப பொக்கிஷமா பத்திரமா பொத்தி பொத்தி அப்படி பார்த்து வச்சுட்டு இருந்த ஒரு வைர நெக்லஸையும் தூக்கிட்டு வந்தேன். ஒழுங்கா என் குடும்பத்துக்கிட்ட இருந்து விலகிடு, புரியுதுல? கேள்விப்பட்டேன் அந்த வைரம் உனக்கு ரொம்ப முக்கியம். சல்லி சல்லியா உடச்சு போட்டுருவேன். அது தெரிஞ்சதுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். போட்டு கொடுக்கலாம் எங்க சித்தப்பா கிட்ட, என் தம்பி கிட்ட நினைச்ச மவளை பொருள் ஒன்னும் கிட்ட இருக்காது. என்னென்ன திட்டு வந்து தூக்கி போடுவாங்க, அது பரவாயில்ல. திருப்பி அங்க எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். ஆனா பொக்கிஷமா இத்தனை வருஷம் பார்த்து வச்சிருக்கிறதும் உன்னோட அந்த வைர நகையும் இந்த ஜென்மத்துல உனக்கு கிடைக்காது. அழிச்சிடுவாத. என் இஷ்டத்துக்கு தலையாட்டுறது அந்த ஆட்டு, இல்லைன்னா அவ்வளவுதான். இருந்தும் வருவாளாம், எங்க வீட்டுல ராஜ்யத்தை பிடிப்பாளாம். பாருங்க, ஒழுங்கா நெக்லஸ் என்கிட்ட கொடுத்துருங்க. அந்த நெக்லஸ்க்கு அவ்வளவு பதற. அப்படின்னா அது யாரு கொடுத்தது? யாரு? உங்களுக்கு தேவையில்லை. ஓ, எனக்கு தேவையில்லை. அப்போ உனக்கு அந்த நெக்லஸ் தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் வந்து பண்ணுது. இந்த பொம்பளை இப்படி பண்ணுது. உனக்கு இடம் வாங்கி தருவாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க. யார் வீட்டு காசுல? எனக்கு வர வேண்டிய காசு. நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் நீ வந்து இருக்கிற. ஒரு காசு எனக்கு அந்தால பிடிக்காதுதான். தங்கன்னு வருவான் தான். கைய கால அமுக்கி விட சொன்னா கூட செய்வோம். மாதிரி தூக்கியே சொம்பான். ஆனா அந்த ஆளை நான் வேலைக்காரனா தான் பார்த்தேன். ஜென்மத்துக்கு எனக்கு ஒரு வேலைக்கார குடும்பம் கிடைச்சதுன்னு தான் நினைச்சேன். எங்க இருந்தும் இந்த அம்மா வருவாங்களாம், அப்புறம் இந்த அம்மா பக்கமே போயிடுவாங்களா. இங்க வந்து பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்படியே ஒதுக்கி வச்சானே, இவ்வளவு திமுறை இருக்கும். அப்புறம் பையன் வெளிநாட்டுக்கு போவானா, சம்பாதிப்பானா, இவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாராம், கோடீஸ்வரங்களா ஆவாங்களாம், எல்லாத்தையும் உனக்கு கூட்டு வானுங்களாம். நான் என்ன கேனையா? எங்க வீட்டுல இருந்து வாங்கின பொருள் எல்லாம் எனக்கு வந்தாகணும். ஒழுங்கா அந்த இடத்த என் பேர்ல எழுதி வை. இதெல்லாம் நடந்தாதான் உனக்கு கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த நகை வேண்டாம், அதை நாசமா போட்டோம் நீ நினைச்சினா எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு என்கிட்ட கொடுத்துருங்க. என்ன வேணா பண்ணிக்கொடி, உனக்கு கிடைக்காது. இனிமேல் நான் சொல்றது மட்டும் தான் நீ செய்ய. பேச்சுக்கு மறு பேச்சு வந்ததோ மவ்வளவு பொருள் எல்லாம் காலியாடும்.
மிரட்டுறாங்க குடும்பத்தோட சேர்ந்து. இந்த ஜெயில திருடுவன்றாம இரு, அவனுக்கு வைக்கிற அடுத்தது. இங்க அடிச்சாலே அங்க வலிக்கும்ல, ஃபர்ஸ்ட் கடிச்சு வலியை கொடுக்குறேன், அதுக்கப்புறம் டைரக்டாவே அவன் அடிக்கிறேன். அமைதியா பயந்துட்டேன் அப்படின்னு நினைச்சீங்களா? எப்படி அடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வலி இருக்குடி உனக்கும் அவனுக்கும், பாத்துக்க. அம்மே அம்மே என்னடா எதுக்கு நான் தள்ளி வைக்கிறேன்? இல்லப்பா, இவர்கிட்ட பேசினா உதறிடும். எல்லாம் பிரச்சனை பெருசாகும். முதல்ல எனக்கு என் பொருள்லாம் வேணும். அது எங்க வச்சிருக்கேனே தெரியலையே. நான் அதை கண்டுபிடிச்சு தூக்குறேன். அம்மா இருக்கு அதுக்கு. என்ன சரியா பேச மாட்டேன், என்ன சொல்லுங்க? நார்மலா தான் இருக்கு. சும்மா என்னன்னு கேட்காதீங்க. அது எப்படி இருக்கும்னு தெரியும். பாய் ஆடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நீ பாய் ஆடல என்ன? எல்லாரும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல, அப்படிதான். அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஃபீல் பண்றியா? இன்னும் இல்லை, அமைதியா இருக்கியா? என்ன ட்ரெஸ்? ஐயோ, உடைச்சிருவேன். ஒண்ணும் இல்லைண்ணா. என்கிட்ட இருந்தே மேடம் மறைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது என்ன எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் சொல்லு பேஸ் பண்ணி இவ்வளோ நேரம் அமைதியா இருந்தேன். சொல்லல சொல்லியிருந்தா நான் பண்றது வேற மாதிரி இருக்கும். நீ சொல்லல நான் சொல்லுவேன், என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன். என்னமோ பிரச்சனை இருக்கு, அது கூட தெரியாது ஒன்றும் கிடையாது. என்ன பார்த்துக்கிறேன். மறந்து எவ்வளோ நேரம் மறைக்கிறீங்க பார்க்குறேன். என்ன பண்றீங்க? வச்சுக்கடா. இதோ லவ்வோட ட்ரெஸ் தானே. என்ன? அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க. இரு எழுப்புறேன். யா ஏய். என்ன? நான் அவளை கூப்பிட்டேன். என்னன்னு கூப்பிட்டீங்க? தங்கச்சி எப்படி கூப்பிடு. உனக்கு என்ன? தங்கச்சி என்ன? கொஞ்சம் நகரியா, எனக்கு என் தம்பி பக்கத்துல உட்காரணும் ஆசையா இருக்கு. சரியா? இந்த நம்ம அதுக்குள்ள உட்காந்துரும். நீ எதுக்கு வரணும்? எங்க இடம் இருக்கு? அவன் எங்க உட்காருவா? அவன் எங்க பக்கம் சொல்றீங்க? எப்பயாவது என் தம்பி கூட இருக்கா? ஏன் ஒரு நாள் எனக்கு கொடுக்க மாட்டாளா? கொஞ்ச நேரம் தானே கேட்கறேன். ஏன் அது கூட நம்மளால முடியாதா? சுத்தி இவ்வளவு இடம் இருக்கு, உட்காரட்டும். ஏன் பிறக்கும் போது பெட்ல பிறந்தாங்களா? ஆமா, அவ பிறக்கும் வீட்டில் தான் பிறந்தா. இப்போ என்ன? அவன் நர்சிங் ஹோம்ல தான் பிறந்தா, ஏசி ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தா. போதுமா? நான் அதை விட்டு கொடுக்கறது அவரு. என்ன பெருசா கேட்டேன்? என் தம்பி பக்கத்துல உட்காரணும்னு, அது கூட இந்த வீட்டுல முடியாது. நான் போறேன், நீங்க வந்து உட்காருங்க. எங்க போற? நினைக்கிறவா நான் வெளியே போறேன். நீங்க வரலன்னு எனக்கும் தெரியும்ல. எனக்கு கிடைச்சிட்டு போய் உட்காருங்க. வரீங்க பிளானா பார்த்துக்கிறேன். ஏன் அக்கா கூட உட்கார மாட்டேன்? தங்கச்சி கழிட்டு வந்து கூட உட்காந்தா உட்காந்துருக்கணும். வாப்ல இப்படி வாடா. வாட நீ இருக்கும். ஒருத்தி பக்கத்துல உட்காந்து வெறுப்பத்துல பார்த்தா அவளை நகர்ந்து போயிட்டான். என்ன இது கேளுங்க. என்னடா என் தம்பி பக்கத்துல உட்காரணும் வந்தா என்ன? என்னக்கா அவன் மட்டும் தான் உங்க தம்பியா? என்ன அவன் மட்டும் தான் உங்க தம்பியா? இருந்தாலும் அவன் தான் முக்கியம். என்னக்கா பண்றது, சில கல்ச்சர் எல்லாம் பக்கத்துல இருக்கு. அது பக்கத்துல உட்கார பிடிக்காம அதை எப்படி மாறணும்? யார் சொல்ற? நினைச்சீங்க சரி நான் உனக்கு இருடா அவகிட்ட இருந்தா நகை திருடி பீஸாக்கி இவ்வளவு அழ வச்சு உன்னையும் அழ வைக்கிறேன். அக்கா என்ன ஒரே மாற்றமா தெரியுது? என்னப்பா மாற்றம்? ஏன்னா அவங்க மரட்டை உருட்டி அப்படிதான் இருக்கு. என் இஷ்டத்துக்கு இருக்க முடியுதா? என் வீடு, என் வீட்டுல என் இஷ்டத்துக்கு நான் வாழ்றேன். கையல் வீடுல இது கையல் வீடு. அந்த வீட்டுக்கு அந்த உரிமையா இல்லன்ற. எனக்கு புரியல, இந்த வீட்டுல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? தம்பிக்கு இருக்கிற உரிமை எனக்கு இல்லையாப்பா? உங்க தம்பி வெறும் கையலுக்கு புருஷன் தான். அவனுக்கும் இந்த வீட்டுக்கு வந்து சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நினைச்சா இது யாருக்கு வேற எழுதி வைப்பா. கையலுக்கே உரிமை இல்லைன்ற. சத்தியமா உன் சொத்துக்கே உனக்கு சொந்தம் இல்லை. ரெண்டு என்ன சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். அவன் சொன்னானா அது சரிதான். மகளே நீதான் காரணம், புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன விஷயத்தினால அவ பம்பிட்டு இருக்கான்னு உனக்கு விடியும் போது இருக்கு செக்கு. ஒரு அழ வச்சிருக்கோன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அவன் முகத்துக்காக மட்டும்தான் பார்த்துட்டு ஒன்று சும்மா விட்டோம். மாமாவையும் யோசிச்சு மட்டும்தான் கம்மன் இருக்கும். நாளைக்கு வைக்கிறேன் உனக்கு. ரிசப்ஷன் முடியட்டும், மொத்த கச்சேரி ஒன்று வச்சு முடிக்கிறேன். கூட்டு கல்யாணத்தனமா பண்றீங்க, உங்களுக்கு குடும்பத்தோட நீங்க வாங்குறீங்க. மேடம் என்கிட்ட இருந்தே மறைக்கிறீங்க. என்னவா இருந்தாலும் உண்மை பேசணும்னு சொன்னீங்க. முன்னாடி எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா நீங்களே மறைக்கிறீங்க. இருங்க உங்களுக்கும் சேர்த்து வச்சிருக்கேன். இந்த ஜென்மத்துக்கு மறக்க முடியாத அளவுக்கு. போய் வா மாத்திரை பொண்ணு வா. அப்பாவோ மாத்திரை தான் கொடுப்பியோ? எனக்கு கேஸ் விஷயம் இருக்கு, அதை தூக்கணுமே. அவளை தூக்கணும். அது வெடிக்க பாம்புற மாதிரி நடிக்கிறேன். செல்லும் அணைக்கிட்ட வா. உன் பக்கத்துல எப்படி உட்காருவா? உட்கார விட்டு வேணாம். வா நம்ம தூங்க வைக்கிறவா. வைக்க போறணும். வா நீதான் தூங்க வைக்கணுமோ? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. என்கிட்ட குரல் உயர்த்துற இருக்குடா. நீ என்கிட்ட பண்ண அவளுக்கு தாண்டா இருக்கு. பிடிச்ச இந்த வலிக்கும்ல இப்படி இருக்கந்தாலும் காண்டாகுற. இன்னும் ஆகு, இன்னும் வெளியா ஆகு. வெளியாக பேசி என்ன டென்ஷனே அவளை கத்தணும். திட்டு வாங்க நான் உங்ககிட்ட. தூங்கல உங்க ரூம் கொடுக்கல. இன்னைக்கு நாத்தனாரோட என் தம்பியோட தூங்க வந்திருக்கேன். நீங்க தூங்க போறீங்க. அதுக்கு கேவலமா இல்ல? நீங்க என்னப்பா பண்றீங்க? பேசிட்டு இருக்கோம், அப்புறம் புருஷன் மட்டும் தனியா விட்டுருவோம். சரி நான் என் தங்கச்சி கூட தூங்குறேன். அவ ஃப்ரெண்ட்ஸுங்களோட தூங்க போறான். கூடவே நானும் போய்க்கிறேன். இத்தனை பேருக்குலாம் இடம் இருக்காது. உங்களுக்கு கொடுத்த ரூம்ல தூங்க இஷ்டம் இருந்தா தூங்க. இதுக்கு தெருவுல வளாத்துங்க.
அவளை கூட்டிட்டு போ போய் படுங்க போங்க. சரிங்க அண்ணா. தங்கச்சி கூட தான் நான் தூங்க போறேன். நான் அவன் கூட படுக்கல. இல்ல பாத்துக்கிறேன். பயப்படலாம். இந்த ஊருக்கு விளக்கிட்டு பேசிடணும். நான் என் தங்கச்சி கூட தூங்குறேன். அது என்ன ஒரு ஆம்பளை கூட தூங்குறது? என் பேச்செல்லாம் அடுத்தவங்க கிட்ட வச்சுக்கோங்க, என்கிட்ட வேண்டாம். பேசுறீங்க? பேசிட்டோம், விடுங்க. தங்கச்சி உன் கூட படுக்கணும்னா தாராளமா படுக்கட்டும். கூட துர்காவே கூப்பிட்டு போ. நம்மள 2 பொண்ணுங்க நல்லா இருக்குப்பா உங்க கதை. இருக்கும். உன் தங்கச்சி இன்னும் பொண்டாட்டி தான், நீங்க கவலைப்படாதீங்க. புருஷன் மாதிரி நல்லா படுக்கணும்னு ஆசைப்படுற நீங்க இருக்கும்போது இது தப்பு இல்ல. என்ன பேச்சு பேசுற? நியாயமான பேச்சு தான் பேசுற. சரி கிளம்புங்க. ரூம் நான் தூங்க போறேன், நீங்க வெளியே போங்க. இது ஒரு ரூம். ஆமா. பண்றான் பாருங்க. பக்கத்துல உட்காரலாம். நாளைக்கு ரிசப்ஷன் விடவே கூடாது. பாக்குறது எல்லாருக்கும் என்கிட்ட இருக்க மாதிரி இருக்கணும். அதை பண்ணியே தீருவேன். ஆமா, நாளைக்கு பாத்துக்கிறேன். அவளை வச்சு அவளை ஒதுக்குறேன். உன்னை எப்படி இருக்கிற பாரு. என்ன எப்ப வெளியே போறீங்களோ அப்ப நானும் போய்க்கிறேன். எப்படி தம்பி கூட பேசுவேன். எனக்கு தூக்கம் வருது, பாடி கூட்டு போறேன். முதல்ல அதை பண்ணு, கிளம்புங்க. போலாமா? அது போலாம். சரிங்க போலாம்.